அருகே ஆடு மேய்த்து கொண்டிருந்த 60 வயது மூதாட்டியின் கழுத்திலிருந்து தாலி செயினை மர்ம நபர் பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேலதாளியம்பட்டியைச் சேர்ந்த மூதாட்டி லட்சுமி வழக்கம் போல் சீகம்பட்டி செல்லும் சாலையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் லட்சுமியை தாக்கி அவர் கழுத்திலிருந்து தாலி செயினை பறித்து தப்பிச் சென்றுள்ளார். இதனை அடுத்து அவ்வழியாக சென்ற தோட்ட உரிமையாளர் லட்சுமியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு தப்பி ஓடிய மர்ம நபரை தேடி வருகின்றனர். யார் என்னன்னு தெரியல, அவங்களும் அசால்ட்டாக இருந்திருப்பாங்களாட்டுக்கு. அவங்க டக்குன்னு ஆடெல்லாம் தண்ணி குடிக்கிறப்ப அவங்க கிட்ட வந்திருக்காங்க. என்னன்னு கேட்குறப்ப அடிச்சிருக்காங்க. அடித்து தாலியை கழட்டியிருக்காங்க. அவங்க விடமாட்டேன்னு இருக்காங்க. கையை கட்டி கையையும் காலையும் கட்டி போட்டு தாலிக்கு ஒரு பவுனு கூட வரும் தாலி கழட்டிட்டு போயிருக்காங்க. கழட்டிட்டு இப்போ கை காலை கட்டி போட்டு போகும். அங்கே பக்கத்தில் சம்பவம் நடந்தது 1 மணி, ஒரு 4 மணி வரை அங்கனே கிடந்திருக்காங்க. 4 மணியை போல் தோட்டத்துக்காரங்க பக்கத்தில் தோட்டத்துக்காரங்க வடிவேலு அவர் பேர், தண்ணி பாய்ச்ச போயிருக்காரு. அவர் பார்த்துட்டு அவர் அவுத்து விட்டு மவன் கிடையாது, நான் மருமவன், நான் உள்ளூர் தான் தாலியாம்பட்டி, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாப்புல. எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நான் பார்த்துட்டு நான் குளித்தலை ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்.